வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். எல்லா புகழும் நம்மளை படைத்து பரிமாளிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இந்த அவையில் குழுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்வென்பது 3 பருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவமும் பல்வேறு தத்துவங்களையும் உள்ளார்ந்த பல சிறப்புகளையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று குழந்தை பருவம், 2வது இளமை பருவம், 3வது முதுமை பருவம். இம்மூன்று பருவத்திலும் இளமை பருவம் என்பது அபார ஆற்றலும் வலிமையும் நிறைந்த பருவமாக இருக்கிறது. அல்லாஹ் கூட சொல்லுவான் அல்லவா, அல்லதி ஹலகக்கும் மின் லுஃபின் சும்ம ஜஅல மின் பஅதில் லுஃபின் குவா, உங்களை நாம் பலவீனத்திலிருந்து படைத்தோம், பின்பு பலமானவர்களாக நாமே உங்களை ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். உலகில் சாதனையாளர்களாக வலம் வந்தவர்கள் அவர்களுடைய சாதனைக்கான விதையை தூவியது இந்த வாலிபத்தில் தான். 3 பருவங்களில் வாலிபமே உயர்ந்து நிற்கிறது. காரணம் என்னவென்றால், சிறுவயது அறியாமைக்கு சொந்தமானது, முதுமை இயலாமைக்கு சொந்தமானது, வாலிபமே சாதனைக்கு சொந்தமானது. ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான், give me the youth, I will make heaven on the earth. எங்களிடம் வாலிபனை கொடுத்து பாருங்கள், இந்த பூவுலகை நான் சுவர்க்கச்சோலையாக மாற்றி காண்பிக்கிறேன் என்றான். அல்லாஹ்விற்கு பிடித்தமானவன் வாலிபன். ஏன் தெரியுமா? ஒரு சமுதாயம் வாழ்வதும் வீழ்வதும் அந்த சமுதாயத்தில் உண்டான வாலிபனின் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் குவத் என்ற பலம் என்ற ஒரு இது அவனிடத்தில் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்ப இலல்லாஹி மின் முஃமினின் லைஃபுன். ஒரு பலவீனமான முஃமினை விட ஒரு பலமான முஃமின் அல்லாஹ்விடத்தில் பெரியமானவன் என்று. இன்றைக்கு நம் இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் உள்ள ஆற்றலும் வேகமும் அவர்களுக்கு தெரியவில்லை. பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் சவால்களை எதிர்கொள்கிற துணிச்சலும் இளைஞனிடத்தில் தான் இருக்கிறது. இணை வைப்புக்கு எதிரான ஒரு இளைஞனின் குரல் உலகையே உலுக்கியது. இளமையின் துவக்கத்தில் படைப்பினங்களை ஆய்வு செய்து படைத்தவனை அறிந்து கொள்கிறார்கள். இணை வைப்பின் கூடாரத்தில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய பேச்சு அவருடைய தந்தையை ஆச்சரியப்பட வைத்தது. உலகமயமாக்கலில் மூலம் மேற்கத்திய நாடுகள் பரவலாக பரப்பிக் கொண்டிருப்பது ஒரு 4 விஷயங்கள்: நாகரீகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம், ஜனநாயகம். முதலாளிகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் பெருமளவில் அவர்கள் கைப்பற்றி இருப்பது இளைஞர்கள் வர்க்கம்தான். இன்றைய இளைஞர்கள் சவால்களை எப்படி எதிர்கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்னால் வாழ்ந்த 23 ஆண்டு காலம் அவர்கள் சந்திக்காத சவால்கள் இல்லை. அத்துணை சவால்களையும் தீர்த்தது நம் கையில் தவழும் இந்த திருக்குர்ஆன் தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவாலையே தீர்த்த இந்த குர்ஆன் சாமானியன் நாம் சந்திக்கிற சவாலை தீர்க்காதா என்ன? நிச்சயம் தீர்க்கும். ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? வெறுமனே குர்ஆனை ஒரு மத ரீதியான நூலாகவே பார்க்கிறார்கள். இந்துக்களுக்கு எப்படி பகவத்கீதையோ, கிறிஸ்டியனுக்கு எப்படி பைபிளோ, அதே போன்று இஸ்லாமியனுக்கு குர்ஆன் அதுதான் என்று பார்க்கிறார்கள். இல்லை இல்லை, குர்ஆன் ஒரு புரட்சியின் நூல். குர்ஆன் ஒரு புரட்சியின் நூல். ஒரு நாட்டின் முதுகெலும்பு அந்நாட்டின் இளைஞர்கள் தான் என மகாத்மா காந்தி சொல்வது போல அவர்களின் வளர்ச்சியை அந்நாட்டின் முன்னேற்றமே வாசித்து காட்டிவிடும். ஒரு 17 வயது ஒரு 16 வயது இளைஞன் ஒரு குட்டிரக விமானத்தை தயாரிக்கிறான். அவன் எப்படி தயாரிக்கிறான் தெரியுமா? அவன் வீட்டில் வறுமை, பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் பொம்மைகளோடும் டாய்ஸுகளோடும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அத்தாட்ட போய் கேட்குறான், அத்தா எனக்கும் பொம்மை வாங்கி கொடுங்க அத்தா அப்படின்னு கேட்குறான். அவங்க அத்தா சொல்கிறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லைடா, பொம்மை வாங்கிறதுக்கா காசு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பொம்மை வாங்கி தருவதற்கு வாப்பாவிடம் வசதி இல்லாததால் அந்த பொம்மையை தானே தயாரிக்கிறான். இப்படி குட்டிரக விமானம் வாங்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. வாப்பாவிடம் வசதி இல்லை, காசு தரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த குட்டிரக விமானத்தை தானே தயாரிக்கிறான். இன்றைக்கு அவன் இந்திய இராணுவத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வேலையை கொடுக்க வேண்டும் இளைஞர்களிடத்தில் என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். அதன் வெளிப்பாடுதான் அக்கபாவிற்கு வந்தவர்கள் மதீனாவில் மார்க்கம் போதிக்க ஒரு இளைஞன் எங்களுக்கு தேவைப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ற இளைஞரை அனுப்பி வைக்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். போர்க்களத்தில் பெரும் பெரும் சஹாபாக்களை எல்லாம் சிப்பாய்களாக உட்கார வைத்து உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை படைத்தளபதியாக நியமிக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய வயது என்ன தெரியுமா? 16 வயது. சஹாபாக்களுக்கு மத்தியில் பல அபிப்பிராயங்கள் ஏற்பட்டது. ஏன் இவரை நீங்கள் தளபதியாக நியமிக்கிறீர்கள் என்று பல அபிப்பிராயங்கள் ஏற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹக்கு, அவர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர் என்ற சர்டிபிகேட்டை கொடுத்தார்கள். இப்படி ஏராளமாக அல்லாஹ்வை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்த வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி இந்த சமுதாயத்தை நகர்த்திய அந்த இதில் அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டவர்கள் இளைஞர்கள். மாமன்னர் மஹதி பஷராவைக்குள் வருகிறார். அதிர்ந்து போனார். நாம் யாரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்போமோ அவர்களெல்லாம் ஒரு இளைஞனை சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் யாரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்போம்? ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு அனுபவம் உள்ளவர், அவரை கூப்பிட்டுத்தானே நாம் ஆலோசனை கேட்போம். ஆனால் இங்கு அதற்கு மாற்றமாக ஒரு 17 வயது இளைஞனை சுற்றி யாஸ் இப்னு முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுற்றி பல்லாயிரம் ஆலிம்களை அவர் கைவசப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு முன்னால் வந்து கேட்டார் மாமன்னர் மஹதி, கம் சின்னு, உன்னுடைய வயது என்ன? நம்மளா இருந்தா என்னுடைய வயது 20, என்னுடைய வயது 25 சொல்லிவிடுவோம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சின்னி கசின்னி உசாமா ஹீனத வல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஜெய்ஷன் அபூபக்கர் வ உமர், பெரும் பெரும் தளபதிகள் நின்று கொண்டிருந்த அந்த போருக்கு எப்படி உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதியாக ஆக்கினார்களோ, அவர்களுக்கு தளபதியாக ஆக்கும் பொழுது அந்த உஸாமாவிற்கு என்ன வயதோ அதுதான் என்னுடைய வயது என்றார். மாமன்னர் மஹதி திகைத்து போகிறார். தகத்தம், நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் ஆலோசனை கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று அங்கு அவர் சர்டிபிகேட் கொடுத்தார் அந்த இளைஞருக்கு. இளைஞர்கள் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலையும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் அல்லாஹ் நம் இளைஞர்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.